30 நாள் பிசினஸ் ஜர்னில எனக்கு 25வது நாள். இன்னைக்கு நைட்டு சுத்தமா தூக்கமே வரல. சரின்னு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சரி மனமா ஒரு டீயை போட்டு குடிக்கலான்னு நானே களத்துல இறங்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு திரும்பினா பார்த்தா அதுக்குள்ள பொங்கிருச்சு. நல்ல வேலை ஊத்திட்டு அம்மா நான் மரியா சாலா பண்ணிருப்பாங்க. அப்புறம் அப்படியே நம்ம டீ ஆத்துற ஸ்கில்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். காலங்காத்தாலே கிளைமேட்டும் இயற்கையும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நல்லா பீஸ்ஃபுல்லா டீயை குடிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே கடைக்கு தேவையான ஜாமான் எடுத்துட்டு சீக்கிரமாவே கடைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு மல்லிகை ஜாமான் விலையில எந்த மாற்றமும் இல்ல, எல்லாம் அதே விலை தான். அப்படியே நம்ம போர்டு எடுத்து வெளியே செட் பண்ணிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போர்டு கொஞ்சம் உள்ள நகர்த்தி வச்சுக்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கண்டிப்பா என்னில இருந்து போர்டு உள்ளதா இருக்கும். தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம கடை இருக்கால லீவ் விட்டு இருக்கோமா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் வெளியே வச்சிருந்தேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்புறம் அப்படியே கடையை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் மாசமா ஒர்க் அவுட் பண்ணாம மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இருக்கிறத வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் டக்குன்னு நம்ம வடக்கு நண்பர் நாமுக்கு வந்தாரு. அவரை மாதிரியே நல்லா மாங்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் எல்லாம் செட்ஸ் ரெப்ஸ் எந்த கணக்கும் இல்லாம ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணிட்டு இருந்தேன். பிளெக்ஸ் பண்றேன் அப்படின்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் அந்த பம்ப்ல ரிசல்ட் பாக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். அதே ஃபீலிங் தான் எனக்கும். அப்புறம் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிட்டு களத்துல இறங்கியாச்சு. மங்களகரமா வெங்காயத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். தேவையான பொருட்கள் அனைத்து ரெடி பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மசாலா கோய்க்கிற டைம்ல தயிர் பச்சடி தயார். அப்படியே அரிசியெல்லாம் வடிச்சு கொட்டிட்டு 20 நிமிஷம் கரெக்டா தம்முக்கு டைமிங் செட் பண்ணிட்டு உள்ள வந்து கடற்கடா டைனிங் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்ச நேரம் தான் அடுப்பை விட்டுட்டு இந்தான வந்தேன். அதுக்குள்ள அடிச்ச காத்துல ஸ்கிரீனு போய் கேஸ் பிளேம்ல மாட்டி பொசிங் போய் இவ்வளவு பெரிய ஓட்டையாயிருச்சு. அப்புறம் நம்ம பேனர் எல்லாம் வெளியே செட் பண்ணிட்டு நான் பிரியாணி சேல்ஸுக்கு வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறப்போ அம்மா சூப்பரா கிட்னி பழம் ஜூஸ் போட்டு அப்பாட்ட குடிச்சிட்டு இருந்தாங்க. அது நல்லா ரசிச்சு குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம பிரியாணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் நைட்டு கடைக்கு வந்துட்டு எனக்கும் அப்பாவுக்கும் லைட்டா பஸ்ட் நல்லா பஜ்ரா கல்ல பானிபூரி வாங்கி சிரிச்சு பேசிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கும் டைம் கிடைச்சா பேரண்ட்ஸ் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 o'clock போல நம்ம கடையில தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு கடையை முடிச்சுட்டு கிளம்பும் போது பீஸ்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் பேசிக்கிட்டு 3:30க்கு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம்.